Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சோதனை, சந்தேகம், பயம். சோதனை, சந்தேகம், பயம். சோதனை, சந்தேகம், பயம் எல்லாம் சொல்லுவோம். சோதனை, சந்தேகம், பயம். இந்த மூணுத்தையும் வச்சு அப்படியே உள்ள இருக்கிற ஆளை போட்டு மனதை என்ன பண்றான்? சோதிக்கிறான். இந்த மூணுல எதுக்காவது ஒண்ணுக்கு நாம் விழும்போது அந்த வட்டத்துக்கு வெளியாக நம்ம காலை எடுத்து வைத்து விடுகிறோம். அந்த நிழலுக்கு வெளியே வந்து விடுகிறோம். அவருடைய செட்டைக்கு வெளியாக வந்து விடுகிறோம். அவருடைய சிறகுகளில் இருந்து நாம் வெளியே வந்து விடுகிறோம். அந்த கோட்டை, அந்த அடைக்கலத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறோம். கோட்டை அடைக்கலன்னா என்ன? தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அதுல நிற்பது. அதுல இருந்து வெளியே வந்துடுறோம். அதனால தானே சந்தேகப்படுறோம். ஆகையால் தானே சோதனையில விழுகிறோம். ஆகையால் தானே பயப்படுகிறோம். அதுல இருந்து வெளியே வர்றோம். வெளியே வந்த உடனே, அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்த உடனே சாத்தான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? தாக்க ஆரம்பிக்கிறான். எப்படி உள்ளே தங்குவது? அந்த வட்டத்துக்குள்ள தொடர்ந்து எப்படி நாம் தங்குவது எப்படின்னு சொல்ற? ட்ரஸ்ட், ஃபெய்த், விசுவாசம். தொடர்ந்து ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புவேன். அப்படிதான் அந்த வட்டத்துக்குள்ள தங்குறோம். எத்தனை பேர் தங்க போறீங்க? இன்னொரு காரியம் ஒபீடியன்ஸ், அதாவது கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடத்தல், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஜீவியம், கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறது, கர்த்தருக்கு இணங்குகிறது. yielding and obedience. அதன் மூலமாக trust, obedience and yielding, இதன் மூலமாக அந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் தங்கிவிட முடியும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, அவருக்கு இணங்காம, அவரை விசுவாசியாமல் நாம் அடி எடுத்து வைக்கும் போதுதான் அந்த வட்டத்துக்கு வெளியாக நாம் வந்து விடுகிறோம். நல்ல கவனிங்க. விரோதிகள் வந்து இஸ்ரவேல் மக்களை தாக்க முடியல. விரோதிகள் வந்து தாக்க முடியல. ஏன்னா ஆண்டவர் பார்த்துட்டார். அநேக நேரத்தில் அவனுக்குள்ளேயே பெரிய சண்டையை மூட்டி விட்டு அவனே அவன் ஒருத்தனை கொண்டுட்டு போயிட்டான். ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க. விரோதிகள் இஸ்ரவேல் மக்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனா அநேக நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் தங்களையே அழித்துக் கொண்டார்கள். தெரியுமா? பிசாசு அங்க பூந்துட்டான் உள்ள. தங்களையே அழித்துக் கொண்டார்கள். மோசேக்கு எதிராக அவனுடைய சகோதரி மிரியம் போன்றவர்கள் கூடி, நீர் மட்டும்தான் தீர்க்கதரிசியா? உம்மிடத்துல மட்டும்தான் கர்த்தர் பேசுறாரா? உம்ம பேச்சை கேட்டு நாங்கெல்லாம் என்ன போயிட்டு இருக்கணுமா அப்படின்னு எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அப்படி எதிர்க்க ஆரம்பித்தவுடன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி 40 வருஷமா வனாந்தரத்துல காத்த தேவன், ஒரு குரவனார் காத்தவர். அந்த நேரத்தில் அந்த அம்மா அந்த வட்டத்தை விட்டு உடனே வெளியே வந்து விட்டார்கள். என்றைக்கு மனதில் அப்படிப்பட்ட ஒரு விரோதத்தை, அப்படிப்பட்ட ஒரு கெட்ட காரியத்தை கடவுளுடைய மனுஷனுக்கு எதிராக, தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு எதிராக அவர் வைத்தார்களோ, அன்னைக்கே ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த ப்ரொடெக்ஷனை எடுத்து போட்டார். அந்த வட்டத்துக்கு வெளியே வந்துட்டார். கொடிய நோயினால் தாக்கப்பட்டார்கள். கோராவின் புத்திரரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களும் இப்படிதான். எல்லாமே நீ செய்யற வேலையை செய்தெல்லாம் எல்லாருமே பரிசுத்தவான்கள், நீர் ஒன்னும் ஸ்பெஷல் இல்ல, நீர் என்ன பெரிய கடவுளால் அழைக்கப்பட்டவரா என்று மோசேயை எதிர்த்தார்கள். மோசேயும் ஆரோனையும் நாம் வாசிக்கிறோம், பூமி வாயை திறந்து அவர்களை விழுங்கி போட்டது என்று. அந்த வட்டத்துக்கு வெளியாக அவர்கள் வந்து விட்டார்கள். எப்படி வந்தாங்க வட்டத்துக்கு வெளியாக? எதிர்க்கிறதன் மூலமாக, தேவனையே எதிர்க்கிறதன் மூலமாக, தேவனுடைய மனுஷரை எதிர்க்கிறது மூலமாக. அவிசுவாசமும் அவநம்பிக்கையும் கீழ்ப்படியாத நிலையும் இருந்ததினாலே அவர்கள் அந்த வட்டத்துக்கு வெளியே வந்து தேவனுடைய பாதுகாப்பு இழந்தார்கள். ஒரு பெரிய உதாரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் முறுமுறுத்தார்கள். என்னையா இவ்வளவு தூரம் கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நீர் கொண்டு போவீரா, வழியிலே சாகடிப்பீரா என்று இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு அற்புதத்தையும் பார்த்துட்டு, இவ்வளவு அதிசயங்களையும் ஆண்டவர் செய்த பிறகும் வனாந்தரத்தின் வழியா கூட்டிட்டு வர்றாரு, கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார், பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு கொண்டு போறார், எல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். ஏற்கனவே ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்கிறார். ஒரு நாளும் அவர்களுக்கு மன்னா வராம இருந்ததில்லை, தண்ணி கிடைக்காம இருந்ததில்லை, ஒரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டதில்லை, கேட்டதெல்லாம் கிடைச்சது அவர்களுக்கு வனாந்தரத்துல. அப்படி வச்சிருக்கும் போது மோசேயை எதிர்த்தார்கள். அவர்கள் எதிர்த்து, நீரங்களை கானான் தேசத்துக்கு எங்க கொண்டு போக போறீர், இங்கே சாகடிக்க போறீர் என்று பேசினார்கள். பேசின உடனே என்ன ஆச்சான்? கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அந்த வனாந்திரத்திலிருந்து கிளம்பி வந்து எல்லாரையும் கடித்து போட்டது. நிறைய பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் சாக ஆரம்பித்தார்கள். எண்ணாகமும் 21ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம்.
கேளுங்க, நிறைய பேர் சாக ஆரம்பிச்சாருங்க. நான் கேட்கிறேன், இந்த கொள்ளிவாய் சர்ப்பம்லாம் எங்க இருந்தது இவ்வளவு நாள்? திடீர்னு ஆண்டவர் உற்பத்தி பண்ணாரா வனாந்தரத்துல கொள்ளிவாய் சர்ப்பம்? ஒரு 200 உற்பத்தி பண்ணி விட்டாரா கடின்னு? கிடையாதுங்க. கொள்ளிவாய் சர்ப்பம்லாம் அங்கதான் இருந்தது. வனாந்தரத்துலதான் இவ்வளவு நாளும் சுத்திக்கிட்டு இருந்தது. இந்த வனாந்தரத்தை சுத்தி சுத்தி வந்திருந்தது. ஆனா இத்தனை நாள் இவங்களை தொடவே இல்லை. ஏனென்றால் அந்த வட்டத்துக்குள்ளாக அவைகள் வர முடியாது. தேவனுடைய பாதுகாப்பு என்கிற வட்டம் அவர்களை சுற்றி போடப்பட்டிருந்தது. இவ்வளவு நாள் வனாந்தரத்தில் இருந்த சர்ப்பம் தான், புது சர்ப்பம் இல்ல, நேத்து பிறந்த சர்ப்பம் அல்ல, நேத்து உண்டாக்கப்பட்ட சர்ப்பம் அல்ல. இவ்வளவு நாள் வனாந்தரத்திலேயே இருந்த சர்ப்பம் தான். இத்தனை நாள் கடிக்காத சர்ப்பம் அன்னைக்கு என்னைக்கு முறுமுறுத்தானோ அன்னைக்கு வந்து கடிக்க ஆரம்பிச்சு சாக ஆரம்பிச்சிட்டான். அந்த வட்டம், அந்த வட்டத்துல தங்குகிறது எப்படி? விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தையை நம்புவது, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு இணங்குதல். அதன் மூலம் அந்த வட்டத்தில் தங்க. என்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருக்கு எதிராக கிளம்பி, கர்த்தருக்கு விரோதமாய் நாம் கிரியை செய்து, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொள்கிறோமோ அன்றைக்கு நாம் என்ன பண்ணுகிறோம்? அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறோம். வெளியே வரும்போது இந்த சங்கீதம் நமக்கு பலிக்காமற் போகிறது. பலிக்க வேண்டும், இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஆனால் இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி நடக்கும்? இந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் தங்க வேண்டும். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என்னை சுற்றி கர்த்தர் வட்டமிட்டிருக்கிறார், பிசாசை வெளியே நிறுத்தி இருக்கிறார், தீங்கனுக்கு அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. நான் இந்த வட்டத்துக்குள்ளாகவே தங்குவேன், ஆண்டவரை விசுவாசிப்பேன், அவருக்கு கீழ்ப்படிவேன், அவருடைய வழிகளில் நடப்பேன், தொடர்ந்து அவரையே நான் அண்டிக் கொள்வேன். அதுதான் ரகசியம். அது செய்யும் போது உண்மையாகவே அணுகாது. வெளியே வந்துடுற போது எல்லா விதமான பொல்லாப்புக்கும் நேரிட வாய்ப்புகள் உண்டு. நல்லா கவனிங்க. அநேக நேரத்தை வேதம் சொல்லும் போது, சிறகுகளாலே உன்னை மூடுவார், சட்டையின் கீழே நீ அடைக்கலம் போகுவாய், அவர் உனக்கு கோட்டை, உனக்கு அடைக்கலம் சொல்லும் போது கோட்டையும் பார்க்கல, அடைக்கலத்தையும் பார்க்கல, சிறகையும் பார்க்கல, ரெக்கையும் பார்க்கல, ஒண்ணுத்தையும் பார்க்கல. நாம் எங்க இருக்குதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் சொன்ன ஆவிக்குரிய காரியங்கள் இவைகள் எல்லாம். கோட்டைன்னா தேவனுடைய வார்த்தையை நம்புறது, விசுவாசம், அப்படிலாம் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தேன். இது சிறகும் ரெக்கையும் கோட்டையும் அடைக்கலத்தை எதையும் ஒன்று பார்க்கல நாம். ஆனால் ஒன்றை நாம் பார்ப்போம். என்னத்தை பார்ப்போம்? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். பாருங்க, இந்த கான்டெக்ஸ்டே நம்ம எதிர்த்து வருகிற சக்திகள், நமக்கு எதிராக எழுப்பப்படும் ஆயுதங்கள், நம்மை அழிக்க நினைக்கிற சக்திகளை குறித்து தான் நீங்க சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லுகிறது? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, நம்முடைய சிறக பார்க்க முடியல, நம்மை மூடிக்கொண்டிருக்கிற அவருடைய ரெக்கையை நாம் பார்க்க முடியவில்லை, நம்முடைய கோட்டையை நாம் காண முடியறதில்லை, நம்முடைய அடைக்கலத்தை நாம் பார்க்க முடியறதில்லை. ஆனால் அது ஒரு ஆவிக்குரிய காரியம். அவருடைய வார்த்தை விசுவாசித்து அதை நம்பி அதில் நாம் ஜீவிக்கிறோம். அதுதான் கோட்டைன்னு நம்புறோம், அதுதான் அடைக்கலமான இடம் என்று நம்புகிறோம், இல்லையா? அப்படி இருக்கும்போது எதை பார்க்கிறோம்? துன்மார்க்கருடைய அழிவை நாம் கண்களால் காண்கிறோம். துன்மார்க்கருடைய அழிவை நம்முடைய கண்களால் நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நிற்பதை நாம் காண்போம், அவர்கள் விழுவதை நாம் காண்போம், நாம் ஜெயிப்பதை நாம் காண்போம், நம்மை எதிர்த்து வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமற் போகிறதை நாம் காண்போம், அவர்கள் தோல்வி அடைவதை நாம் காண்போம், நாம் வெற்றி அடைவதை நாம் காண்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை உங்களை அழித்து விட வேண்டும், நாசமாக்க வேண்டும் என்கிற சக்திகள் ஒருபோதும் கிரியை செய்ய முடியாது. என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, இந்த வட்டத்துக்குள்ளாக நில்லுங்கள். எத்தனை பேர் நிக்க போறீங்க? இந்த வட்டத்துக்குள்ளாக, வட்டத்துக்குள்ளாக நில்லுங்கள். வட்டத்துக்கு வெளியே கால் எடுத்து வைக்காதீர்கள். எப்படி நிக்க போறீங்க? விசுவாசம், கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு இணங்கி ஜீவிப்பது, ஆண்டவருடைய காரியங்களை நிலைப்பது, அவரை தாவரமாக கொண்டிருப்பது, அவரை தங்குமிடமாக நாம் கொண்டிருப்பது, அந்த வாழ்க்கையிலே நிலைத்திருப்பது. இந்த வட்டத்தை விட்டு விலகாமல் அதுக்குள்ளே நில்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை எப்படியா மாற்றுகிறார் என்பதை நீங்கள் காண முடியும்.